Hi, I'm Archana Nalepan. Welcome to our channel Dartales. இந்த வீடியோவில் ஸ்ட்ராபெரி யூஸ் பண்ணி 4 சிம்பிள் ரெசிபீஸ் பார்க்க போகிறோம். சம்மரில் தான் பெரி சீசன் வரும். ஸோ அப்போ நம்ம டேரெக்டாக ஃபார்முக்கு போய் நம்மளே பிக் பண்ணலாம். ஆனால் ஏப்ரல்லே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இப்போ ஆகஸ்ட் ஆனனால பிக்கிங் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பட் நம்ம கிராஸ் பண்ணி போன ஒரு சின்ன ஊரில் இந்த ஃபார்மில் நிறைய ஃப்ரெஷ் ஸ்ட்ராபெரிஸ் அப்புறம் நிறைய வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாமே அவங்க ஃபார்மில் உள்ளது வச்சுருந்தாங்க. ஸோ எப்போவும் ஸ்டோர் பாட் வாங்குறதுக்கு நம்ம இது மாதிரி ஃபார்மில் இருக்கிறது வாங்கினோன்னா அது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ இங்கேருந்து ஃப்ரெஷ் ஸ்ட்ராபெரிஸ் எனக்கு வாங்கிட்டு வந்திருக்கோம். இதை வச்சு நம்ம வீட்டில் நம்மளால் ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு 4 ஐட்டம்ஸ் ஸ்ட்ராபெரி வச்சு இன்னைக்கு பண்ணி பார்க்க போறோம். இந்த ஸ்ட்ராபெரி கேக் ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். ஒரு டெசர்ட்க்கு 15 to 20 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம இது ரெடி பண்ணிடலாம். இது சுகர் எல்லாம் போட்டு அந்த மெல்ட் பண்ணது நல்லா ஜாம் மாதிரி இருக்கும். ஸோ நம்ம பேக்கிங் பேனில் அந்த பேட்டர் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டர் போட போகிறோம். அதுக்கு மேலே நம்ம பண்ணி வச்சுருக்க அந்த ஸ்ட்ராபெரியை லேயர் பண்ண போகிறோம். பண்ணிவிட்டு ஒரு 20 to 25 மினிட்ஸ் பேக் பண்ண போகிறோம். இந்த ஸ்ட்ராபெரி கேக் கொஞ்சம் வார்மாக சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், ஒரு ஜாம் கேக் மாதிரி. நெக்ஸ்ட் நம்ம ஸ்ட்ராபெரி கிறிஸ்ப் பண்ண போகிறோம். இதுவும் ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இது பேக் பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு 35 மினிட்ஸ் கிட்ட ஆகும். அண்ட் இது ஹெல்த்தியான ஆப்ஷனாக வேணும்னா நம்ம ஆல் பர்பஸ் ஃப்ளார்க்கு பதிலாக நம்ம ஹோல் வீட் ஃப்ளார் எடுத்துக்கலாம். அண்ட் நான் எங்கெல்லாம் சுகர் யூஸ் பண்ணியிருக்கணும் அதுக்கு பதிலாக ஜாக்ரி பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் இந்த ஸ்ட்ராபெரி கேக்குக்கு என்ன பண்ணுமோ அதே ப்ரொசீஜர் தான். பட் எக்ஸ்ட்ராவாக இதில் நம்ம கார்ன் ஸ்டார்ச் ஆட் பண்ண போகிறோம், ஏன்னா அது பைண்ட் பண்ணுறதுக்காக. இந்த ஸ்ட்ராபெரி கிறிஸ்ப் இன்னமும் ரொம்ப நல்லா கிறிஸ்பியாக வேணும்னா நீங்கள் 325 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் வச்சு 1 hour கூட நம்ம பேக் பண்ணலாம். ஸோ ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம ஸ்ட்ராபெரிஸ் வச்சு பண்ண டெசர்ட் ரெண்டுக்கும் ஐஸ்கிரீம் வச்சு சர்வ் பண்ணுவாங்க, யூஸ்வலாக வெண்ணிலா ஐஸ்கிரீம் வச்சு. பட் நம்மக்கிட்ட அதிகமாக ஸ்ட்ராபெரிஸ் இருக்கனால அது வேஸ்ட் ஆகாமல் ஆகிறதுக்காக ஸ்ட்ராபெரி யூஸ் பண்ணி நம்ம ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் பண்ண போகிறோம்.
எவ்ரிடே நம்ம வந்து ஸ்ட்ராபெரியை வந்து மில்க் ஷேக்கில் வந்து யூஸ் பண்ணலாம். டேட்ஸும் மில்க்கும் ஆட் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் சோக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நமக்கு என்ன பெர்ரிஸ்லாம் வேணுமோ அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஜூஸரில் போட்டுட்டோன்னா ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் வந்து ரொம்ப கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப கொடுக்கறதுக்கு நல்லாவே இருக்கும். நம்மளால் ஒரே டைமில் நிறையவும் சாப்பிட முடியாது. ஸோ அப்போது இந்த மாதிரி ஷேக் பண்ணிட்டோன்னா ஒரு கப்லேயே வந்து நம்ம நிறைய ஸ்ட்ராபெரிஸ் எடுத்துக்கலாம். யூஸ்வலாக இங்கே வந்து பெர்ரி சீசன் அப்போது இந்த மாதிரி ஃபார்ம்லேருந்து பிக் பண்ணிட்டு வரதை வச்சு ப்ரிசர்வ் அப்புறம் வந்து ஜாம் இதெல்லாம் வந்து செஞ்சு ஒரு 6 months அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. பட் நான் அது ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம் நம்ம அதெல்லாம். அதனால இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அப்பப்போ சாப்பிட்டு ஃபினிஷ் ஆகிற மாதிரி டிஷ்ஷஸ் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே சிம்பிள் ரெசிபீஸ் தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வில் see you in another video.